ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரங்கசாமி, சேலம் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் இருந்து. டிஎன்இஏ 2020 ரவுண்ட் 2 இன்றைக்கி 5 மணியோடு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜும் சரி, பிடிச்ச கோர்ஸை கண்டிப்பாக லாக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நாளைக்கு விடுகின்ற பொழுது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச கோர்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு கிடைச்சிருக்கும். ஸோ எந்த உரியும் பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜை பற்றின ஃபுல் ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கோவை புதூர் அப்படின்ற ஏரியாவில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எண்டு போர்ஷன், அதாவது ஹில்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலேஜோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சில் கிளைமேட் தான் இருக்கும். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில் கிளைமேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். அதாவது இந்த காலேஜ் வந்து 1985 வருஷம் தொடங்குறாங்க. இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டுங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலுக்கு கீழே இயங்கிட்டு வராங்க. இந்த காலேஜ் வந்து ஏஐசிடியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 35 வருஷம் அகாடமிக் எக்ஸலன்ஸில் இருக்கிறதுனால ஒரு வெல் எஸ்டேப்ளிஷ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸு, நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து உள்ள நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவ் மைண்டும் டெக்னிக்கல் மைண்டும் கம்பல்சரி வந்து இங்கே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் தயங்காமல் இந்த காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய அட்வைஸுங்க. இங்கே இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் யூஜி டிகிரியில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇயில் வந்து சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குங்க. பிடெக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. இதுவே பிஜியாக இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் எம்பிஏ இருக்குது, எம்சிஏ இருக்குங்க. இந்த காலேஜில் சேரணுன்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தனியார் காலேஜிலலாம் என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதே எலிஜிபிலிட்டி தாங்க. அதாவது ஹையர் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா 50% இருக்கணும். இதுவே பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா 45% இருக்கணும். எம்பிசி, அதுக்கப்புறம் டிஎன்சியாக இருந்தாங்கன்னா 40% மினிமம் இருக்கணும். எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களும் 40% மார்க் எடுத்திருக்கணும். இதுவே ஹச்எஸ்சியில் வெக்கேஷனல் குரூப்பாக இருந்து மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரலுக்கு வந்து 50% மினிமம் மார்க் எடுத்துக்கணும். பிசி அண்ட் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 45% மினிமம் இருக்கணும். எம்பிசி, டிஎன்சியாக இருந்ததுன்னா 40% மினிமம் இருக்கணும். எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தாங்கன்னா 40% மினிமம் மார்க் இருந்தால் இந்த காலேஜில் நம்ம சேரலாம். இந்த காலேஜோட மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்பிடிஎல் ரேங்க்கில் வந்து அண்டர் டபிள்யூஏ கேட்டகரியில் இருக்காங்க. ஐஐடி பாம்பேவோட ரிமோட் அண்ட் நோடல் சென்டராக அவங்க இருக்காங்க. பிஎம்கேவிஒய் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஹேக்கத்தான்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கான்சிக்யூட்டிவ் வின்னர்ஸ் இந்த காலேஜில் இருக்கிறவங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்பிஏவால் அக்ரிடேட் பண்ணப்பட்ட ஒரு யூஜி அண்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஏஐசிடியால் அப்ரூவல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2019 145வது இடத்துல இருந்தாங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா 152வது இடத்துல இருக்காங்க. இஸ்ரோ அண்டு ஐஏஆர்எஸ் நெட்வொர்க் இன்ஸ்டிடியூட்டுங்க இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆசென்ச்சரில் நேஷ்னல் ஹையஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2017 2018. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது, மெடிக்கல் சர்வீஸ் இருக்குது, கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார் ஹால்ஸ் இருக்குது, யோகா சென்டர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ரூம் இருக்குங்க, ஆடிட்டோரியம் இருக்குது, நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே இருக்கிற ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து 911 பேர் வந்து ஸ்டே பண்ணலாம், கேர்ள்ஸ் வந்து 484 பேர் ஸ்டே பண்ணலாம். டைனிங் ஹால்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்காக வந்து 2 டைனிங் ஹால்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்காக இருக்கிற டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா 732 பேர் உட்காந்துருக்கலாம். கேர்ள்ஸ்க்காக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 432 பேர் உட்காந்துருக்கலாம். டோட்டலாக வந்து 1164 மெம்பர்ஸ் வந்து ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்லாம். ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து தனியாக டைனிங் ஃபெசிலிட்டி வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வெரைட்டியான தரமான ஃபுட்டு தான் வந்து இங்கே வழங்குறத வந்து நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த உரியும் பண்ணிக்காமல் நம்மளோட பசங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் அக்கா, அண்ணா, தம்பி, தங்கை எல்லாத்தையும் இங்கே சேர்த்தலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தயக்கமே கண்டிப்பாக வேண்டாம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த
காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு தாங்க வச்சுருக்காங்க. அதாவது மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சேலரியில் தான் வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல கோர் கம்பெனிஸ் வரும், நல்ல ஐடி கம்பெனிஸ் வரும். உண்மையாலுமே ஒரு சிறப்பான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. நீங்கள் தயங்காமல் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே கண்டிப்பாக சேர்த்தலாம். இங்கே சேர்ந்த பின்னாடி நம்ம வேலை வந்து நம்ம வித்தவுட் அரியரில் வந்து நம்மளோட சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும். அதாவது மினிமம் 8.5 இருக்கணும். நம்மளோட டெக்னிக்கல் மைண்ட், கிரியேட்டிவ் மைண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்துக்கணும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல கம்பெனியில் நம்மளுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக திறந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக +2 முடிச்சுட்டு நல்ல காலேஜ், நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் எது அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கோ பேரண்ட்ஸுக்கோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் அஷ்யூரிட்டி தரேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும்